டெய்லியும் ஒரே வகையான துவையல் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான தேங்காய் துவையலை எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. தேங்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை சேர்த்திட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக புளியும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இதில் நல்லா துருவி வச்ச தேங்காவை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு கப்பில் இந்த மாதிரி சாதத்தில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் துவையல் ரெடி. தேங்காய் பூண்டு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக புளியும் இல்லை சேர்த்திட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இதில் 10 பல்லளவுக்கு பூண்டையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துருவி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் கொஞ்சமாக சாதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் பூண்டு துவையல் ரெடி. தேங்காய் கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக புளியும் இல்லை நான் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை இல்லை நம்ம சேர்த்திட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா 5 நிமிஷம் ஆற வச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக சாதத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் கருவேப்பிலை துவையல் ரெடி. தேங்காய் புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக புளியும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினாவும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா குறைன்னு வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக சாதத்தை வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் புதினா துவையல் ரெடி. தேங்காய் கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக புளியும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லியும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆக விட்டுக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துருவி வச்ச தேங்காய்
தேங்காவை இதில் நம்ம சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாட்டி நல்லா கொர நடிச்சு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா இதில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக சாதத்தை வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் கொத்தமல்லி துவையல் ரெடி. தேங்காய் சின்ன வெங்காய துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகையில் நம்ம ஆட் பண்ணிட்டு இல்லை கொஞ்சமாக புளியும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளியில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருப்புளியில் சேர்த்திட்டு இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை இல்லை நம்ம சேர்த்திட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொர நரைச்சு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாதத்தை வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் சின்ன வெங்காய துவையல் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 நாளைக்கு 6 விதவிதமான தேங்காய் துவையல் நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சு. அடுத்தது டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. துவையல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு குழம்பு வைக்க நேரம் இல்லையா, இந்த மாதிரி துவையலாக செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் பூண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு குழம்பு வைக்க நேரமே இல்லையா, இந்த மாதிரி பூண்டு துவையல செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம துவையல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை கூட நம்ம ஆளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாம அந்த சாதத்துல அந்த துவையலை பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குங்க. உங்களுக்கு குழம்பு வைக்க நேரமே இல்லையா, இந்த மாதிரி கருவேப்பிலை துவையலை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. புதினா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு குழம்பு வைக்க நேரமே இல்லையா, இந்த மாதிரி புதினா துவையலா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கொத்தமல்லி துவையல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல குழம்பு செய்ய நேரமே இல்லையா, இந்த மாதிரி துவையலா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப சுவையான தேங்காய் சின்ன வெங்காய துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் துவையல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல குழம்பு செய்ய நேரமே இல்லையா, இந்த மாதிரி துவையலை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான தேங்காய் துவையலை உங்க வீட்டுல வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த தேங்காய் துவையலை எந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் எல்லாத்தையும் பாருங்க. பாய்.